டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அரிசி 1 கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸுக்கு சேர்க்க வேண்டிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டு பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்குது 2 இனுக்கு கருவேப்பிலையை போட்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நம்ம உரித்து தட்டி வச்சுருக்க 8 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். 6 வரமிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை வதக்கிட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளியை சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ உங்களுக்கு தெரியும் அது சாஃப்ட் ஆகிடுச்சின்னு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு டேஸ்ட்டை செக் பண்ணிடுங்க. தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரை மூடி 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக இண்டிவிஜுவலான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சிம்பிளாக ஒரு ஊறுகாய், அப்பளம், தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வெங்காயத்தில் வெஜிடபிளும் ஆட் பண்ணிங்கன்னா ஹோல் மீல் ஆகிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சக்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.